ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 20 and 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தமிழக காவல்துறையில் உளவுத்துறை ஐஜியாக உள்ள செந்தில்வேலன் மாற்றப்பட்டு புதிய ஐஜியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? அவினாஷ் குமார் அவங்க தான் தமிழக காவல்துறையில் உள்ள உளவுத்துறை ஐஜியாக உள்ள செந்தில்வேலன் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக அவினாஷ் குமார் புதிய ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. சமையல் கேஸ் தட்டுப்பாட்டை போக்க எல்பிஜி கேஸில் 20% எந்த கேஸை கலக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? டைமெத்தில் ஈதர் அப்படின்ற கேஸை கலக்க தான் திட்டமிட்டிருக்காங்க. இது ஒரு செயற்கை எரிவாயு. இது எந்த செயல்முறையிலிருந்து பெறப்படுகிறது, உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது இயற்கை எரிவாயு, நிலக்கரி வாயுவாக்கம் ஆகியவற்றின் மூலம் டைமெத்தில் ஈதர் கேஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது தூய்மையான எரிவாயு அப்படின்றாங்க. இது எல்பிஜியுடன் ஒப்பிடும்போது டைமெத்தில் ஈதர் கேஸ் எரியும் போது புகை, நைட்ரஜன் ஆக்சைடு, கந்தக ஆக்சைடு ஆகியவை மிக குறைவாக வெளியேறும் அப்படின்றாங்க. தமிழகத்தினுடைய ராஜா திருமலைசாமி தலைமையிலான குழு மெத்தனாலில் இருந்து டைமெத்தில் ஈதர் கேஸ் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்து உள்ளது. தமிழகத்தினுடைய யார் தலைமையிலான குழு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா திருமலைசாமி அவர்கள் தலைமையிலான குழு எதிலிருந்து டைமெத்தில் ஈதர் கேஸ் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தனால்ல இருந்து கண்டுபிடிக்கிறது அதாவது டைமெத்தில் ஈதர் கேஸ் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்து 2024-25 நிதியாண்டில் அதிக நிகர லாபம் ஈட்டிய இந்திய நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நிறுவனம் எது? எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எவ்வளவு நிகர லாபம் ஈட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 77,561 கோடி. HDFC பேங்க் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ரூபாய் 70,792 கோடி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரூபாய் 69,648 கோடி நிகர லாபம் ஈட்டியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் கைது மோசடியை தடுக்க எந்த பெயரில் சாட்பாட் வசதியை சிபிஐ தொடங்கியுள்ளது? அபய் என்ற பெயரில் சாட்பாட் வசதி தொடங்கியிருக்காங்க. டிஜிட்டல் கைது மோசடியை தடுக்க எந்த பெயர்ல சாட்பாட் வசதி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அபய் என்ற பெயர்ல தான் தொடங்கியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஐ தொடங்கியிருக்காங்க. ஆந்திராவின் எந்த மாவட்டத்தில் உள்ள சுரங்கத்தில் ஆண்டுக்கு 1000 கிலோ தங்கம் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்னூல் மாவட்டம் ஜோனாகிரி தங்க சுரங்கத்துல இருந்து தான் பார்த்தோம்னா 1000 கிலோ தங்கம் உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நாட்டின் முதல் மிகப்பெரிய தனியார் தங்க சுரங்கம் திட்டத்தில் ஆண்டுக்கு 1000 கிலோ தங்கம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா சீனாவின் காவோலன் துறைமுகத்தில் இருந்து எந்த ரசாயன பொருள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது? சோடியம் பெர்குளோரேட் அப்படின்ற ரசாயன பொருள் தான் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது சீனாவினுடைய காவோலன் துறைமுகத்தில் இருந்து. இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை வரும் 2030க்குள் 5000 கோடி டாலராக இரட்டிப்பாக உறுதி பூண்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் தென்கொரியா நாட்டுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை தான் 2030ஆம் ஆண்டுக்குள் 5000 கோடி டாலராக இரட்டிப்பாக்க உறுதி பூண்டிருக்காங்க. தென்கொரியாவினுடைய அதிபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லீ ஜே மியூங் அப்படின்றவர் தான் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரிய அதிபர் ஒருவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 8 ஆண்டுகளுக்கு பிறகு. இவருடைய நோக்கம், அதாவது இந்த மீட்டிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரு நாடுகளின் பொதுவான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பொருளாதார ஒத்துழைப்புக்கான புதிய கட்டமைப்பு உருவாக்குறது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக முதல் முறையாக அமைச்சர் அளவிலான பொருளாதார ஒத்துழைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இரு நாடுகளினுடைய பொதுவான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக முதல் முறையாக அமைச்சர் அளவிலான பொருளாதார ஒத்துழைப்பு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அடுத்து சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை ஆதரித்து 1 கோடிக்கும் அதிகமான பெண்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெறும் என்று எந்த மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தான் அறிவிச்சிருக்காரு. சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை ஆதரித்து 1 கோடிக்கும் அதிகமான பெண்களிடமிருந்து கையெழுத்து இயக்கம் நடைபெறும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமா ஆயிடுச்சு. ஆனா அதை இன்னும் அமல்படுத்தல. அது மக்களவையில வாக்கெடுப்புக்கு எடுத்துட்டு வரும்போது தோல்வி அடைஞ்சதுனால இப்ப 1 கோடிக்கும் அதிகமான பெண்களிடம் கையெழுத்து இயக்கம் தொடங்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.